அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 2 மாதமாக வீடியோஸ் வரவே இல்லைன்னு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க சிஸ்டர்ஸ் நிறைய பேர். பட் உங்களுக்கே தெரியும், 2 மாதமாக பிள்ளைங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ். அந்த டைமில் பிள்ளைங்களை பார்த்துக்கிறத தாண்டி வீடியோஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக என்னால் முடியல. அதையும் தாண்டி எனக்குமே கொஞ்சம் பர்ஸ்னலாக மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருந்தனால கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். என்ன தான் நான் என்ன மாதிரி இருக்க சிஸ்டர்ஸ்க்கு மோட்டிவேட்டிங்காக பேசினாலுமே நானும் ஒரு பெண் தானே. எனக்கும் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே வரதானே செய்யும். அதோட விளைவு கொஞ்சம் இந்த வாட்டி எச்சாவே ஆயிடுச்சு. ஸோ மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இப்போது ஐ எம் ஃபீலிங் பெட்டர். அப்போ தான் நான் நினச்சேன், இந்த மாதிரி டிப்ரெஸ் ஆகிற பெண்களுக்கு நம்ம ஒரு மோட்டிவேட்டிங் பேசுகிறதுல எந்த அளவுக்கு யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் தாண்டி இன்றைக்கி நம்ம பேச போகிற டாப்பிக்குமே இதை சார்ந்தே இருக்கட்டும். நமக்கு இப்போது டிப்ரெஷன் வருது, நம்ம ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறோன்னா நம்ம எந்த வகையிலலாம் ரிலீஃப் பண்ணிக்கலாம். நம்மளை வெளியில் போங்க, ஷாப்பிங் போங்க, அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர மெடிக்கேஷன்ஸ் பற்றி நான் இதுவரையும் பேசினதில்லை. இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ராங்காக அதை பற்றி பேசலாம். வீடியோவில் என்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னா, சம்மரில் பசங்களை ட்ரிச்சியில் நியூவாக ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா பேர்ட்ஸ் பார்க், அதுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அந்த வீடியோஸ் போயிட்டுருக்கோம். வீடியோஸுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, வீடியோ ஓடிட்டுருக்கட்டும், நாம் எப்பயும் போல் பேசலாம். நான் இங்கே வாய்ஸ் கொடுத்துட்ருக்க என்னோடய தங்கச்சி பையனும் கூட இருந்து அவரும் வாய்ஸ் கொடுத்துட்ருக்காரு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட அம்மாக்கள், பாட்டிகள் எல்லாருமே இப்போது சொல்கிறது என்னென்னா, என்ன இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் 2 குழந்தைய பெற்றுட்டு அதை வளர்க்குறதுக்கு முடியாமல் எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு ப்ரெஷராக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு புலம்பிகிட்டே இருக்கீங்க. அந்த காலத்தில் நாங்கள்லாம் 5 பிள்ளை 6 பிள்ளை 10 பிள்ளைன்னு பெக்கலையா? கூட்டு குடும்பத்தில் இருந்தோம், நாங்கள் அவ்வளோ வேலை செஞ்சோம், கூடவே பிள்ளைங்களையும் வளர்த்தோம். ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் இல்லை, நாங்கள் இதுக்காண்டி ஹாஸ்பிட்டலாக போனோம், அந்த மாதிரிலாம் கேட்க தான் செய்கிறாங்க, புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஜென்ரேஷன் நிறைய மாறுது. அந்த காலத்தில் ஒளியும் பார்த்தாங்க. அப்போ ஒரு நியூஸ் தெரிஞ்சுக்கிறது கூட ஒரு இது கிடையாது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. இப்போ எவ்வளவோ மாறி இருக்குது. அந்த அம்மாக்களே இப்போ ஃபோனில் யூடியூப் பார்க்குறதுலேருந்து எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? அப்போது எந்த அளவுக்கு ஜென்ரேஷன் மாறி இருக்குது. ஸோ நல்லது எந்த அளவுக்கு மாறுதோ அதே அளவுக்கு நிறைய விஷயங்களும் மாறிட்டே வருது. அது மாதிரி தான் இப்போ உள்ள குழந்தைங்க முன்னாடி இருந்த நம்மளே மாதிரி இன்னும் சொன்ன போனால் 90s கிட் மாதிரியாக இருக்கிறாங்க. நம்மளாம் அம்மா கண்ணை உருட்டினாலே பயந்துக்குவோம். நம்ம பிள்ளைங்க அதுங்க கண்ணாசைவில் நம்மளே வச்சுருக்குதுங்க சொல்லப்போனால். ஸோ நமக்கு லைஃப் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ரெஷரும் அதிகரிச்சுட்டே போகுது. அது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது என்னவோ முடியலைன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு அவங்கள மட்டுமே கம்பேர் பண்ணுறாங்களே தவிர அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அது அம்மா அப்படிங்கிறப்பவே நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம மாமியார் இவங்களுமே என்ன சொல்லுவாங்க, இவ தான் அதிசயமாக ஓவியமாக பிள்ளை பெற்று வளர்த்துட்டாளா அப்படின்லாம் பேச்சு நம்ம காதில் கேட்குறப்போ நம்மளே நம்மளே டம்ப் பண்ணிக்குவோம். என்னென்னா, நம்ம தான் கொஞ்சம் ஓவராக போயிட்டுருக்கோமோ, நமக்கு தான் ஓவராக ப்ரெஷர் ஆகுதோ வேலை பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நம்ம தான் புலம்பிகிட்டே இருக்கோமா அப்படின்னு நம்ம நம்மளேவே இறக்கிக்கிறோம். ஸோ அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எதுவுமே நம்ம பண்ணிக்கிறது கிடையாது. பட் உண்மை என்னென்னா அப்படி கிடையாதுங்க. நான் மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்க நிறைய பெண்கள், இதை பார்க்காத பெண்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, ஃபுல் டைம் ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த மாதிரி ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. அது அந்த அவங்களுக்கு வெளிப்படுற விதத்தை பொறுத்து தான் அவங்களுக்கு மெடிக்கேஷன் தேவைப்படுதா, இல்லை அவங்களாலேயே செல்ஃபாகவே அந்த ப்ரெஷர்லேருந்து வெளிவர முடிஞ்சுக்குதா அப்படிங்கிறது அவங்கள சார்ந்தது. பட் நமக்காக நாம் தான் என்றைக்குமே ஸ்டாண்ட் பண்ணணுங்க. இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் என்னோடய மைண்ட் ப்ரெஷரை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. நான் எந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தாலுமே என்னால் முடியல. அடுத்த கட்டத்துக்கு என்னால் மூவ் ஆன் ஆகவே முடியல. மண்டையில் குடஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்போ தாராளமாக ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணலாங்க. அதில் எந்த தப்புமே கிடையாது. ஆனால் இப்போ நம்ம என்விரான்மெண்ட்டில் மோஸ்ட்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் போகிற, உனக்கு என்ன அவ்வளோ ப்ரெஷரா? இன்னும் சொல்லப்போனால் அதெல்லாம் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்
ஓப்பனாக சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் கூட பேச தான் செய்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. இது ஜஸ்ட் ஒரு தெரப்பி மாதிரி தான். நமக்கு ஒரு கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்க. நம்மளோட தீவிரத்தை பொறுத்து, அதாவது நமக்கு இருக்க ப்ரெஷரோட தீவிரத்தை பொறுத்து நமக்கு டேப்லெட் வேணுமா வேணாமா அப்படின்னு அவங்களே கன்சல்ட் பண்ணுவாங்க. இல்லை நமக்கு ஒரு சின்ன டேப்லெட் தேவைப்படுதுன்னா தாராளமாக அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம போயிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன செஷன் 1 மந்த்தோ 2 மந்த்தோ இல்லை 3 மந்த் கோர்ஸோடு முடிஞ்சிருங்க. நம்ம அதை வச்சுக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், நமக்கு நாளாக நாளாக அது என்னவா வெளிப்படும்னா நம்ம பாடியில் ஏதோ ஒரு டிசீஸாக தான் வெளிப்படும். இன்னும் சொல்ல போனால் நமக்கு வந்து அதிகமாக மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும், ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் வந்து நீங்கள் இசிஜி அந்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா அவங்க பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஹார்ட் ரிலேட்டடாக எந்த டிசீஸுமே கிடையாது. பட் உங்களுக்கு வந்து அதில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும், நெஞ்சில் வந்து ஏதோ சம்திங் நிறைய வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபீல் ஆகும். இல்லை தலை வலிச்சிட்டே இருக்கும், இல்லை உடம்பு பெயினாக இருக்கும், இல்லை உங்களுக்கு வந்து தூங்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும், டயர்டாக இருக்கும், ஆக்டிவாகவே இருக்க முடியாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு வந்து நோயாக வெளிப்படுங்க. ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஒரு சின்ன கோர்ஸ்லேயே முடிஞ்சிடும். இல்லை அப்படி நீங்கள் விட்டுட்டீங்க, இதுவரையும் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே இப்போ நீங்கள் வந்து போங்க தாராளமாக. என்னென்னா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு இடத்துல பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு தலைவலி இருந்துகிட்டே இருக்குது. பட் நான் தலை ரிலேட்டடாக எல்லா டாக்டர்ஸ்கிட்டையுமே காமிச்சிட்டேன். மைக்ரைன் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய ஸ்கேன்ஸ்லாம் கூட எடுத்தாச்சு. எதுலேயுமே எனக்கு கிளியர் ஆகலை. டாக்டர்ஸே எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்து போக வேண்டியது ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட தாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இதை வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சைட்லேயே யோசிச்சுட்ருப்போம், நம்ம வந்து நோய் அந்த மாதிரி நினச்சிட்ருப்போம். பட் இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கன்சல்டேஷன் தாங்க தேவைப்படுது. ஸோ நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாக்கள் நாம் எப்போவுமே வந்து நமக்கு ஒரு சின்ன காய்ச்சல் தலைவலி வந்தால் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா வேண்டாம், நம்மளே சரி பண்ணிக்கலாம், மாத்திரை சாப்பிட்டு கஷாயம் குடிச்சுன்னு தான் நினைப்போம். ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா உடனே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண நினைப்போம். ஸோ இனிமேட்டு அந்த மாதிரி இருக்காமல் நமக்கான நம்மளோட வெல்பீயிங்காகவும் நம்மளோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கான ட்ரீட்மெண்ட் அது எதுவாக இருந்தாலும் இமீடியட்டாக எடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டையும் சரி உங்கள் பிள்ளைங்களையும் சரி உங்கள் வீட்டை இன்னுமே நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்க, வீடியோ வந்து கொஞ்சம் ரொம்பவே லென்த்தாக இருக்குது. பேர்ட்ஸ் பார்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. தாராளமாக போகலாம் கிட்ஸை கூட்டிகிட்டு, நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இதோட கண்டினியூஷன் வீடியோ பார்ட் 2 போடுறேன். அதில் நம்ம இன்னொரு டாப்பிக்கை பற்றி பேசலாம். எதை பற்றி பேசலான்னு சொல்லி கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி எப்போ பார்த்தாலும் எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது ஆனால் என்னென்னு தெரியல, எனக்கு ஒரு மென்டல் டிப்ரெஷனாக இருக்குதுன்னு சொல்லி புலம்பிகிட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சிஸ்டர்ஸ்க்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சு மறக்காமல் பாரு அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொரு பயனுள்ள வீடியோவுடன் காரிகை மேதினியில் மீண்டும் சந்திக்கலாம்.